சத்குருவோட கர்மா புத்தகத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. உங்க விதியை நீங்களே எழுத முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? சரி, இந்த புக்கோட மைய கருத்தை புரிஞ்சுக்க அதுல வர்ற ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். சத்குரு அடிக்கடி சொல்ற சங்கரன் பிள்ளைன்னு ஒருத்தர் ஒரு $10 மில்லியன் படகு வாங்குறாரு. அவரோட புது மனைவி கூட அந்த படகுல ஒரு ரொமான்டிக் ட்ரிப் போறாரு. ஆனா நடுவழியில ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னாச்சுன்னா அந்த புத்தம் புது படகு பாறையில மோதி நொறுங்கிடுச்சு. 2 பேரும் நீந்தியே தப்பிச்சு பக்கத்துல இருந்த ஒரு ஆளில்லாத தீவுக்கு போறாங்க. அவரோட மனைவி பயத்துல கத்துறாங்க, அவ்வளவுதான் நம்ம சாக போறோம்னு. ஆனா சங்கரன் பிள்ளையோ கொஞ்சம் கூட அசராம ஒரு யோகி மாதிரி உக்காந்துருக்காரு. அப்போதான் அவர் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. அவருக்கு நாடு முழுக்க எக்கச்சக்கமா கடன் இருக்கான். கவலைப்படாத, கடன் கொடுத்தவங்க நம்மளை எப்படியும் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்றாரு. இதுதான் கர்மா. அதாவது நம்ம செயல்களோட விளைவுகள் நம்மள விட்டு போகாதுங்கிறது தான் கர்மா. ஆனா கர்மானா அவ்வளவுதானா? கர்மான்னா தப்பிக்கவே முடியாத ஒரு தண்டனை சுழற்சியா? நிறைய பேர் கர்மாவை தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு இந்த புக் சொல்லுது. இது வெறும் ஆய்வு மட்டும் இல்ல, ஒரு வழிகாட்டியும் கூட. இந்த சவாலான உலகத்துல எப்படி சந்தோஷமா வாழறதுங்கிறதுக்கான சாவியை இது கொடுக்குது. அப்போ இந்த புக் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. பயத்தை விட்டுடு உங்களுக்கு சக்தி கொடுக்கிற ஒரு விஷயத்தை பத்தி கேட்க நீங்க தயாரா? அதாவது உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கையில தான் சொன்னா நம்புவீங்களா? கர்மாங்கிற சக்கரத்துல இருந்து தப்பிக்க வேணாம், அதை எப்படி சந்தோஷமா ஓட்டுறதுன்னு கத்துக் கொடுக்குது. உங்க வாழ்க்கை பயணத்தோட ஸ்டியரிங் உங்க கையில தானே இது புரிய வைக்குது. கர்மாவுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுத்து அதோட உண்மையான சக்தியை நமக்கு உணர்த்துது இந்த புக். முடிவா இந்த புக் நம்மள ஒரு ரீடரா இல்லாம ஒரு உண்மையான தேடுதல்காரரா மாறச் சொல்லுது.